நான் எப்போதுமே ரேஷன் அரிசியில் தான் இட்லிக்கு மாவு அரைப்பேன். ஏற்கனவே ரேஷன் அரிசி வச்சு இட்லி மாவு எப்படி அரைக்கணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நிறைய சிஸ்டர்ஸ் இட்லி மாவுக்கு அளவு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் எடுத்திருக்குது 1/4 படி சுண்டு. அதால் 4 சுண்டு அளவுக்கு அரிசி, சிஆர் அரிசி, ரேஷனில் கொடுக்குறது குண்டா இருக்கும்ல அந்த அரிசி எடுத்திருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து களைஞ்சி விட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து எடுத்திங்கன்னா 1 கப் எடுத்துக்கணும். இந்த உளுந்துமே நல்லா மாவு காண்றதுனால 3/4 கப் எடுத்திருக்கேன். ஒருவேளை மாவு காணாத உளுந்தா இருந்தால் 1 கப் எடுத்துக்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயத்தை மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அவ்வளோதான், இட்லிக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போது மாவு அரைக்கும் போது அரிசி மாவு கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். உளுந்து மாவு நல்லா பந்தாக கிளம்பணும். அது போல் அரிசியும் உளுந்தையும் அரைச்சி உப்பு சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டு 8 மணி நேரம் புளிக்க விட்டு இட்லியாக இருந்தாலும் சரி தோசையாக இருந்தாலும் சரி ஊற்றி எடுத்தால் அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இட்லி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இட்லி கூட விரால் மீன் குழம்பு வச்சு தான் சாப்பிட போகிறேன். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் விரால் மீன் குழம்பு தான். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.